100 ஆண்டு உன்னோடு வாழ வேண்டும் மண்ணோடு பெண் என்னை தேடும் உந்தன்பே நான் பகல் இரவு நீ கரை நிலவுன்ற மாதிரி இருக்கு கைஸ் இந்த இடம். அந்த பையன் ஓட்டும் போதே வந்து பார்த்தேன், கேட்டேன், அவரு கேட்குறாரு, அவங்களுக்கும் எனக்கு தெரியுது கைஸ் ஆக்சுவலாக. அவ்வளோதான் கைஸ், சென்னை உள்ளே வந்துட்டோம். சிட்டி உள்ளே போலீஸ் பிடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஹெல்மெட் போட்டிருந்தாலும் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஹெல்மெட் பிடி என்ன பிடிக்கிறாங்க, என்ன கிடையாது, என்ன பிடிக்க மாட்டாங்க. இந்த வண்டியில் ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குது கைஸ். என்னென்னா எனக்கு வந்து இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குங்களா, இதையும் இந்த ஹார்னையும் நான் மாற்றி அடிச்சிடுறேன். ஹார்ன் கரெக்டாக இங்கே வருதுன்னு நினச்சி இங்கே போயிடுறேன், ஆனால் வந்து இங்கே வருது ஹார்னு. அதுதான் ஒரு சின்ன ஒரே ஒரு ட்ராபேக் எனக்கு. என் பார்வை உன்னோட ரொம்ப நாள் ஆச்சு நேக்கட் ஓட்டி. நேக்கட் இஸ் ஆல்வேஸ் நேக்கட் கைஸ். சார் நமக்கு அந்த இந்த வண்டி இருக்குங்களே ஸ்போர்ட்ஸை வந்து நம்மளால் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண போது மாட்டிக்கும் டக்குன்னு. இது அப்படி கிடையாது, சல்லு நேரும் நேக்கடு. ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா வந்து நான் 300 எடுத்துகிட்டு இன்றைக்கி மகாப்ஸ் போக போகிறேன். மகாப்ஸ் போகாமல் இதில் போகிறான்னு தெரியல, தொண்டை வேறு கட்டிருக்கு, அப்படியே போகிறத கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பிடிச்சிச்சானா ஓகே கைஸ், அவ்வளோதான். ஈஸியாக வந்துட்டோம். தண்ணி வாங்கி குடிச்சு நின்றுட்டுருக்கேன். இது 2025 மாடலோட 390 இது. இதில் தான் போயிட்டுருக்கேன். பார்ப்போம் இன்றைக்கி உங்களுக்கு நான் எப்படி இருக்குது இந்த வண்டி அப்படின்னு சொல்கிறேன். நான் போகிற இடமும் எம்டிக்கு வரைக்கும் போக முடியுதா பார்ப்போம். ஓகேங்களா, பார்த்துட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் டிஸ்பிளே மீட்டரு. டிஸ்பிளே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது இப்போது கைஸ். முதல்ல இருக்க வந்துட்டோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை, எல்லோரும் கிளம்பிட்டாங்க. கப்புள்ஸ் மட்டும் இருக்காங்க, ரெண்டு மூணு ஃபேமிலி மட்டும் இருக்காங்க. யாருமே இல்லை, எல்லாம் கிளம்பிட்டாங்க. R3 இருக்குது, யாருன்னு தெரியல. அது ஓனர் அதை வந்தால் ரிவ்யூ எடுக்கலான்னு பார்த்தா கேட்கலான்னு பார்த்தா ஆளை காணும். சூப்பர் டயர் வேறு போட்டிருக்காங்களே, ரோசா 3. ஓகே, ஓட்டிங் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வரட்டும், முடிஞ்சால் கேட்டு பார்ப்போம். ஏன்னா ஸ்டோரேஜும் இருக்குது, கரெக்டாக பேட்டரியும் இருக்குது. எடுக்க முடிஞ்சால் எடுப்போம், இல்லைன்னா அப்படியே கிளம்பா ஆச்சு ஆச்சு. 100 ஆண்டு உன்னோடு வாழ வேண்டும் மண்ணோடு பெண் என்னை தேடும் உந்தன்பே நான் பகல் இரவு நீ கரை நிலவுன்ற மாதிரி இருக்கு இந்த இடம். இவ்வளோ போகக்கூடாதுன்னு போட்டுருக்க, நான் வந்துட்டேன். அவ்வளோதான், அப்படியே பார்டரை தாண்டிடணும். கிளம்பிட்டேன். ஏன் வண்டி ஆஃப் ஆகுது? ஓகே, இங்கேருந்து கிளம்பிட்டேன் கைஸ். வண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து அது ஆக்சுவலாக வந்து வண்டி வந்து ஒரு பொண்ணுது கைஸ். ஆக்சுவலாக R3. நான் கேட்டேன் அவங்ககிட்ட, நீங்கள் ஒரு நாளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் தரேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டா ஐடி வாங்கிட்டேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த வண்டியை. அந்த பையன் ஓட்டும் போதே வந்து பார்த்தேன், கேட்டேன், அவரு கேட்குறாரு, அவங்களுக்கும் எனக்கு தெரியுது கைஸ் ஆக்சுவலாக. அந்த பொண்ணு தான் வண்டி. இந்த பையன் என்ன சொன்னார்னா, வண்டி வந்து ரவுண்டு தாங்க ப்ரோ, இந்த R3 கேட்டுருந்தீங்களடா பாய்ஸ், உங்களுக்காக தான் நான் கேட்டேன், அவங்க வந்து கண்டிப்பாக தரேன் அப்படின்னாரு. அந்த பக்கத்தில் இருந்த ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ப்ரோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வைரலாச்சு, நீங்கள் தானே அது அப்படின்னு. ஆமான்னு. ஆக்சுவலாக BMW பார்த்தேன் கைஸ், BMW கேட்டிருக்கேன். BMW வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், அவரும் அங்கே போனதுமே ப்ரோ தெரியும் ப்ரோ உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ப்ரோ அப்படின்னு. அது கேட்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் நடுவில் வரவையில் இன்னொருத்தர் ஃப்ரெண்டு தெரிஞ்சவர், அவர் வண்டி பஞ்சாயத்து நின்று இருந்தது, அதை நான் வ்ளாகில் அவரு பக்கத்தில் 2 பேர் இருந்தாங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு, ப்ரோ உங்கள் வீடியோ பார்ப்போம் ப்ரோ, தண்ணி இது அவர் வந்து தண்ணிலாம் சொல்ல லைக் இந்த மாதிரி வந்து ப்ரோ உங்கள் வீடியோ பார்ப்போம் ப்ரோ, இப்போ தான் உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு. என் ஃப்ரெண்டு வண்டியில் நிறுத்திட்டு பஞ்சாயத்து நின்றுட்டு இருந்தாப்பில் அங்கே வந்து பேசிகிட்டு இருந்தார் அவர். அப்போ சொல்கிறார், இந்த மாதிரி வந்து ப்ரோ உங்கள் வீடியோலாம் பார்ப்போம் ப்ரோ அப்படின்னு. ஆனால் R3 வந்து கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன் கைஸ். நான் ஐம் நாட் ஷுர், தே ஒன்ட் கிவ், ஐ திங்க் ஸோ. பிகாஸ் அந்த பொண்ணு சொன்னதுலேயே தெரிஞ்சு போச்சு தட் தேர் நாட் வில்லிங் டு கிவ் த பைக். ரொம்ப வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டல அதில். அந்த பையனுக்கு மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அவரோட செலக்ஷன் அவர் வந்து வச்சுருந்தாரோ, அவர் வந்து இப்போ கிராஷ் ஆகிடுச்சு சொன்னார் அவர்.
ஒரு 2 மாதம் ஒரு 2 போன வருஷம் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ப்ரோ வண்டினார். அவர் தான் ப்ரோ தான் இப்போ அந்த ஆர்டியில் உட்காந்துட்டு இருந்தார். அதுக்கு நம்பர் வாங்கிட்டேன் நான். ஜஸ்ட் ஒரு தடவை ட்ரை பண்ணால் தெரிஞ்சிடும். விடுங்கடா பாய்ஸ், நான் கொண்டு வரேன்டா உங்களுக்கு வண்டி, ஒன்றும் மேட்ரு கிடையாது. என்ன ஒன்றா இருக்குது, இங்கே நிறைய வண்டி இருக்குது. நான் கண்டிப்பாக கொண்டு வரேன். R3 வந்து ஆக்சுவலாக இப்போ R3யோட சவுண்டை கேட்கணுமே கைஸ். நீங்கள் நான் அவ்வளோ போய் ஃபோட்டோ எடுக்க போயிட்டேன், வண்டி போயிடுச்சுன்னு நினச்சேன். ஐயோ வண்டி போயிடுச்சு அப்படின்னு பார்த்தா வெறித்தனமாக ஒரு சவுண்டு, ஒரு மாதிரி ஒரு சவுண்டு. ஒரு R3 வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான சவுண்டு கைஸ். அது சரியான சவுண்டு கைஸ். அது எமகா தான்ப்பா அந்த வகையில் ஒரு மாதிரி வந்து இது R3 வருது. அப்புறம் உள்ளே வருமானு நினச்சிட்டே இருந்தேன். சரி வரட்டும், இந்த குரூப் கிட்ட தான் இருக்கும் போல், இந்த குரூப்பை இது பண்ணவங்க தான், இந்த குரூப்போட வந்தவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டே போன கிட்ட. கரெக்டாக போனால் 2 காரு ஒரு பைக். அவங்க பக்கவாக அந்த பொண்ணு வந்து, ஆனால் பையன் தான் இருக்குன்னு நினச்சேன் நான். பொண்ணு தான் கடைசியில் பைக்கு. அவங்களோட ரிலேஷன் யார் தான் சார், அவங்கக்கிட்ட கொடுக்குறதுக்கே, அவங்க ஆளுங்கிட்ட கொடுக்குறதுக்கே அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஒரு மாதிரி. சரியா? ஏன்னா எல்லோரும் கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். வேறு அதுவும் நான் யாருன்னு தெரியாது வேறு, அதெல்லாம் இருக்குல்ல. ஒரு 2 3 பேசினா பழங்க தெரியும். சரி அடைய நானும் விட்டேன். சரி ஓகே, வேறு எங்கேயா நம்ம மாட்டோம் கைஸ். கண்டிப்பாக ஒரு R3 ஓட்டி பார்க்கலாம். R3 ரொம்ப நல்ல வண்டி அது ஆக்சுவலாக. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. இப்போ போயிட்டு இங்கே ஒரு கடை இருக்குது, மட்டன் ஷாப்பு. அங்கே போய் சாப்பிட்டு, இது விலாகாக வருமானு தெரியல. நான் விலாகே எடுக்கல. நான் சும்மா காலையில் நீ பைக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சுது, ரைடு போகலாம் எங்கேயாவது. ஒரு மாதிரி இருந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகிட்டே இருந்தது எனக்கு. சரி ஓகே ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லி காலையில் லேட்டாக தான் எடுத்தேன் நான் வண்டியை. 7:30 தான் எடுத்தேன். 8:30 இங்கே வந்துட்டேன். 8:30 9 அதான் எல்லோரும் போயிட்டாங்க. நான் வரும்போது பைக்ஸ்லாம் போச்சு, பைக்ஸ்லாம். சரி அந்த BMW வீடியோ எடுத்துருக்கலாம் போல். அவர் சப்ஸ்கிரைப் பண்ணார். நான் சரி போய் ஃபஸ்ட்டு அப்ரோச் தான் பண்ண போகிறோம், பார்த்துக்கலான்னு. அவருக்கு தருவார்னு நினைக்கிறேன் கைஸ். அவர் பார்ப்போம். அவர் வந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக BMW வீடியோ கொண்டு வரேன். S1000 வரேன். இங்கே வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது கூவத்தூரில். இங்கே ஒரு சிக்கன் ஷாப் இருக்குது. அங்கே போய் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியது தான் பொறுமையாக. இன்றைக்கி வேறு எதுவும் vlog கிடையாது ஆக்சுவலாக. நான் கொஞ்சம் இன்றைக்கி எனக்கான ஒரு சோலோ டைம் மாதிரி வந்துட்டேன். எங்கேயுமே போகிறதில்ல, ரைடே போகிறதில்ல. நான் சில தான் தனியாக அப்படியே வரலாமேன்னு வந்தேன். நான் காட்டின இந்த ஓகே கைஸ், நான் போய் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஹோட்டல் தான் கைஸ். இங்கே நல்லாயிருக்கும் சாப்பாடு. இங்கே டைம் வேறு ஆகி போச்சு. ரொம்ப லேட்டாக சாப்பிட்டு கிளம்பிடுவோம் இங்கேருந்து. ஓகே, சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். 100 ஆண்டு உன்னோடு வாழ வேண்டும் உன்னோடு. நான் சிக்கன் இருக்காண்ணா? ஓகேண்ணா. அவ்வளோதான் கைஸ், சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். இப்போது மாடு ரோட கிராஸ் பண்ணி பாருங்கள். 2 தோசை ஒரு சிக்கன் ஒன்று சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே முதல்லாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் இதுவாக்கிட்டாங்க. ரொம்ப ஃபேமஸ் இந்த கடை யூடியூப்பில். இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் கம்மியாகிடுச்சு. ஏன்னா அந்த ஆள் இல்லைன்னு நான் வரும்போது 2 3 தடவை சொன்னாங்க, ஆள் இல்லைன்னு. ஓகே, கிளம்புவோம். போய்ட்டு ஒரு இளநீ குடிச்சிட்டு அப்படியே சிட்டி உள்ள போயிட்டு கொஞ்சம் சூடு அப்போ தான் இறங்கும். ரொம்ப வெயில் ஆகிடுச்சு. மணி வேறு 10 கைஸ். போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதான் கைஸ், ஒரு தோசை 2 தோசை சாப்பிட்டேன். 200 தான் ஆச்சு. தோசை ஒரு சிக்கனு, அதுக்கப்புறம் சம்திங் அது வாட்டர் பாட்டிலாக கொஞ்சம் வாங்கினேன். 200 ஆச்சு. ஆனால் ரொம்ப டேஸ்ட் இல்லை. சரி எங்கேயாவது வந்து இங்கே வந்து மட்டன் கம்மியாக கிடைக்கும்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், மட்டன் இங்கே விற்கிறாங்க, இது கம்மியாக கிடைக்குமா என்னென்னு. ஆனால் மட்டன் வந்து எப்படி இருக்கும்னு தெரில. ஆனால் இங்கே எதனால் ஃபஸ்ட்டு வாங்கிட்டும் போக முடியாது. ஒரு தடவை அந்த மாதிரி வெளியே வந்து வாங்கிட்டு வந்தது கெட்டு போச்சு ஒரு தடவை. அதனால் நான் அதெல்லாம் பண்ணுறதில்லை இப்போது. வெயில் ஆரம்பிச்சிச்சு கைஸ். அதனால தான் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு திரும்பிட்டேன். என்னால் முடியல. நான் கொஞ்சம் ஏர்லியாக வந்துருக்கணும். காலையில் எழுந்து வர முடியல. நைட்டு லேட்டாக தூங்கிட்டேன். 11 o'clock ஆகிடுச்சு. 11:30 கிட்ட ஆகிடுச்சு. காலையில் எழுந்து 6:30 தான் எழுந்தேன். 6:30 எழுந்து 7 o'clock அப்படியே ரெடி ஆகிட்டு. சிவிக் பார்த்தீங்களா அப்பா. இப்போ தான் நம்ம பையன் ஒருத்தன் ஃபோன் பண்ணோம், சிவிக்கை வந்து என் வண்டியை ரிவ்யூ எடுங்க ப்ரோன்னு. சாப்பிட்டு இருக்கேன் இன்ஸ்டாவில். அன்றைக்கி பேசும்போது தான் வந்து சொன்னா போல் இந்த மாதிரி எடுக்கலாம் ப்ரோ அப்படின்னு வந்திருக்காரு. சும்மா சொல்கிறாரா இல்லை உண்மையிலே எடுக்கணுமான்னு தெரில. பார்ப்போம். எடுத்து ஓகேனா போடுவோம். சிவிக்கு 2 தான் சிவிக்கு இருக்கே, மாடிஃபைடு சிவிக் அது. அதையும் போட்டு காட்டுவோம். ஆண்டு உன்னோடு வாழ. சாப்பிட்டதும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுங்க கைஸ் எல்லாம். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா குவிக் ஷிஃப்ட் இருக்குது கைஸ்.
2025 390 இது. குவிக் ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு ஆகல. ஆனால் இதில் நல்லா தான் இருக்குது. ஆனால் இதில் ஜிபி ஷிஃப்ட் மாற்ற முடியல இந்த வண்டியில். அந்த ராடு வந்து இடிக்குது அதில், அதனால் வந்து மாற்ற முடியாது. அதனால் வந்து அப்படியே ஓட்டிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது பயங்கரமாக. பார்த்து ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். அப்புறம் பிரேக் ராடு வேறு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவர் வேறு இப்படி இருக்கா, எல்லாம் விட்டு தூக்கணும் தான் விழும் போல். கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கணும். ஓகே, டிகிரி காஃபி அடிக்ட் ஆகிடுங்க நான் பயங்கரமாக. டெய்லி வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு இருந்தேன், பிளாக் காஃபி. இப்போ வந்து காலைல ஒன்று பிளாக் காஃபி குடிக்கிறது, ஈவினிங் ஆனால் ஒரு பால் காஃபி குடிக்கிறது. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா மில்க். வெளியே வந்தால் வெளியே ஒன்று போட்டுறது, சுகர் இல்லாமல் ஒரு காஃபி. ஏன் அப்படி அடிக்ட் ஆச்சுன்னே தெரில காஃபி. எனக்கு டீகேஃபைன் காஃபி வாங்கி குடிக்க ஆரம்பிக்கணும். இது வெயில் ஏறுறதே தெரியல. நான் உட்டி போட்டிருக்கேன்னா வெயில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்தளவு ஒன்றும் கையில் சுளிர்னு அடிக்கலை. நல்லா ஏரில் இருக்கும்போது வந்து நல்லா ஏர் போகிறதுனால தெரில. ப்ளஸ் கூலர்ஸ் வேறு போட்டிருக்கேன் நான் 390. அதனால் எனக்கு வந்து பெருசாக சன்னோட இது தெரியல. பட் ஆனால் நல்லா இருக்குது. மணி 10 மணி ஆகிடுச்சு. நல்லா வெயில் ஏறுது. வரும்போது நல்லா ஸ்பீடாக வந்தேன் கைஸ் நான். அதனால தான் சாங்ஸ் கேட்டு சரன்னு வந்துட்டேன். விளாக் எடுக்கிற மூடே இல்லை. ஐயோ, எனக்கு BMW மட்டும் கிடச்சிட்டா ஹாப்பியாக இருக்கும் கைஸ். BMW மட்டும் கைஸ். இங்கே பாருங்களேன், அப்படியே லெஃப்ட்டில் வந்து நான் ரெஸ்ட் ரூம் போகலான்னு வந்தேன். இடம் இல்லை சார் மெயின் ரோட்டில். இங்கே லெஃப்ட்டில் போகலான்னு அப்படியே உள்ளே வந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருந்தது. அங்கே வந்து நின்று தண்ணி வாங்கினேன். குடிச்சிட்டே இருந்தேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாகிடுச்சு இந்த வியூ சீனிக். சரி உள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போகலாம், ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போகலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி வைப்பாக இருந்தது. ஏன்னா நான் நல்லாயிருக்கேன் இந்த இடம்ட்டு. ஆக்சுவலி இதுக்குள்ளே நான் வந்திருக்கேன் ஒரு தடவை, பைபாஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த ரோடெல்லாம் நல்லாயிருக்கும். சரி, அதான் சும்மா அப்படியே வந்த விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருப்பாங்க இந்த இடம். நல்லா கொஞ்சம் க்ரீனாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் போய். நான் ஒரு கோவில் போவேன். ஐயோ, அந்த கோவில் கிட்ட வந்து முருகர் கோயில். அங்கே போகும்போது இந்த வைப் இருக்கும். இப்போ அந்த வைப் வந்துருச்சு. சரி, கொஞ்சம் அப்படியே பீஸாக இருக்கே, நல்லா இருக்கேன், அப்படியே வந்துட்டேன். செந்தூரா செல்வம் செந்தூரா. தனியாக வந்தாலே அது ஒரு ஜாலி தாங்க கைஸ். அது ஒரு வைப். அது மாதிரி இந்த மாதிரி உள்ள ரோட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சருன்னு உள்ளே வருவாங்க. ஆனால் குட்டியாக இருந்தாலும் கார் ரைடிங்லாம் நல்லா அடிக்கலாம். இங்கே நான் மணிப்பூரில் இருந்தேன் கொஞ்ச நாள் என் ஃப்ரெண்டு வீட்டில். அங்கே இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும் அந்த கைஸ். மணிப்பூர் கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். சூப்பராக இருக்கும் மணிப்பூர் கூட. மணிப்பூர் ஒரு லவ்வான ஒரு பிளேஸ் எனக்கு. ஓகே, போகிறோம், திருப்பி போவோம். இந்த பூ இருக்குங்களே, இந்த கார்னர் பாருங்களேன். சும்மா காரை நீங்கள் அடிக்க முடியாது தான் கைஸ். வந்தால் இது உள்ள பூச்சி பட்டன் அடிச்சு பார்த்தீங்களா? அதுக்கு தான் கைஸ் ஹெல்மெட் போட்டு ஓட்டணும். ஹெல்மெட் இந்த வைசரை மூடி ஓட்டணுன்றது. அதனால தான் படிச்சது பார்த்தீங்கன்னா கண்ணில் பட்டாமல் போச்சு. அது மாதிரி ஒரு தடவை எனக்கு ஹைவேல அடிச்சிச்சு ஒரு பூச்சி. அம்மா, கிட்டத்தட்ட ஒரு 2-3 hours கைஸ் அந்த இது இருக்கும், அந்த வலி. அப்படியே போகிறோண்டாப்பா ரூம் எடுத்துடலான்டான்ற மாதிரி ஆகிடும் ட்ரிப்பில். ஓகே, திருப்பி போனோம். அப்படியே திருப்பி ஹைவே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். இது இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாமா? நல்லா இருக்குது இந்த இடம் வைப்பாக. உள்ள ஒரு 2 kilometers வந்துருப்பேன் நான். இப்போது லெஃப்ட்டு எடுத்த உடனே அப்படியே ஊராயிடுச்சு கைஸ். இது அப்புறம் கல் படுது தெரியுதுங்களா? டக்குன்னு. ஸோ வைசரை போட்டு ஓட்டுங்க, கேப்ல ஓட்டுங்க, ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. செந்தூரா இது ஒரு வைப்பு இந்த ஊர். இந்த மாதிரி இடமே ஒரு வைப்பு தான். ஆக்சுவலாக இங்கே வந்து கல் குடிக்க ஒருத்தர வந்திருக்கேன். நான் அதான் சொல்லாமல் யோசிச்சுட்ருக்கேன். கல் குடிச்சிருக்கேன் இங்கே வந்து நான். நல்லாயிருக்கும், இங்கே கிடைக்கும். காலையில் வரணும். ஒரு 8 மணிக்கு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், அப்படியே 8 மணிக்கெலாம் இது உள்ளே வந்துடணும். அப்படியே இறக்குவாங்க ஒரு 7-7:30 அப்படியே எடுத்து குடிச்சிட்டு சைட் டிஷ் சாப்பிட்டு அங்கேயே ஒரு 12 o'clock இருக்கும். ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு அப்படியே கிளம்பி பொறுமையாக வண்டி எடுத்துகிட்டு வேறு யாரையாவது ஓட்ட விடுங்க. ஒரு டிரைவரை தான் போட்டு வந்துடுங்க. நீங்களே ஓட்டு போகாதீங்க. கல் பெருசாக போதும் இல்லைன்னா அது ஆல்கோஹால் தான். அது இதில் தூங்கி எழுந்து ஈவினிங்காக போனால் சில் தான். அது ஒன்றும் பெட்ரு. பட் நான் 2-3 hours கிளம்பிடுவேன் நான். ரொம்ப நேரம்லாம் இருக்க மாட்டாங்க. ஓகே, இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, ஊர் தான் நினைக்கிறேன். போயிட்டு அப்படியே அந்த லெஃப்ட் எடுத்துருவோம். ஓகே கைஸ், ஹைவே போய்ட்டு கண்டினியூ. ஆக்சுவலாக கைஸ் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் ஆஃபில் இருக்குது. இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு ஆஃப் பண்ணேன். ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணிட்டா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வேலை செய்ய மாட்டேங்குது கைஸ். இந்த மாடலில் நீங்கள் வந்து இல்லை 50-60க்கு மேலே போனால் தான் வேலை செய்ய மாட்டேங்குது. நீங்கள் உங்கள் வண்டி இந்த மாடல் வச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 65 வந்துட்டேன், ட்ராக்ஷனே வேலை செய்யலை கைஸ். ட்ராக்ஷன் ஆஃபில் இருந்தால் க்ரூஸ் கண்ட்ரோல் வேலை செய்ய மாட்டேங்குது. அதே என்னது இது ட்ராக்ஷன் ஆனில் தான் க்ரூஸ் வேலை செய்யணும்? அது எப்படி? அது அதெல்லாம் ட்ராக்ஷன் இப்போ 24 hours ஆஃப் பண்ணிட்டு தான் ஓட்டுவேன். ஏன்னா ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணிட்டா
வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆன்ல இருந்தால் ஸ்மூத்தாகவே இருக்காது வண்டி. இது என்னோட ஒரு ஃபீலு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அண்டர் கண்ட்ரோல் நான் தேவைப்படுற இடத்துல எனக்கு ஆக்சலேஷன் கிடைக்காது. ஸோ இது வந்து கொடுக்காத ஒரு ஃபீல் மாதிரி தான் இருக்குது எனக்கு. இப்போ எனக்கு ட்ராக்ஷன் ஆஃபில் இருக்குது. எனக்கு க்ரூஸ் வேலை செய்யலை கைஸ் எனக்கு. ட்ராக் மோடில் க்ரூஸ் வேலை செய்யாத ஒரு வேலை. ஏன்னா இப்போ நான் ட்ராக் மோடுக்கு மாற்றிட்டேன். பேரில் கமெண்ட் பண்ணுங்கள். காற்றில் வீசினா காதல் பேசினா 100 ஆண்டு உன்னோடு வாழ வேண்டும் மண்ணோடு பெண் என்னை தேடும் வீடு நான் பகல் இரவு நீ கரை நிலவு. ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணாதாங்க 390 மாதிரியே இருக்குது எனக்கு. அவ்வளோதாங்க. சென்னை உள்ளே வந்துட்டோம். சிட்டி உள்ளே போலீஸ் பிடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஹெல்மெட் போட்டிருந்தாலும் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஹெல்மெட் போட்டு என்ன பிடிக்கிறாங்க? என்ன கிடையாது, என்ன பிடிக்க மாட்டாங்க. பிளாக்கிங்ஸ் ஆஃப் இந்தியா நடக்குது. சூச்சு வருது கைஸ் எனக்கு. சூச்சு போயிட்டு போவோம். அவ்வளோதாங்க. சென்னை உள்ள வந்துட்டேன். அசோக் நகர் அந்த வரவழியில் ஃபுல்லாக போலீஸ். பிளாக் எடுக்க முடியல. ஃபுல்லாக பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா இறங்கி போச்சு. ஃபுல்லாக போலீஸ் வரவழியில் 3 இடத்துல லாக் பண்ணிட்டாங்க என்ன. அப்புறம் நம்மகிட்ட எல்லாமே இருந்தது. நம்பர் பிளேட் இருக்குது, ஹெல்மெட் இருக்குது, ஃபோனில் எதுவுமே இல்லை. அப்படின்னு எடுத்து லைசன்ஸ் மட்டும் காட்டிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஒருத்தர் மட்டும் கேட்டார், இப்போ கண்ணாடியை காணணும். என் தம்பிகிட்ட சொன்னேன் நேற்று கண்ணாடி போடுறேன், கண்ணாடி ஆஃபீஸர் இருக்கணும். இந்த கண்ணாடி இல்லாத பாய்ஸ் எல்லாம் பிடிக்காது கைஸ். அப்புறம் நான் என்னுடைய கண்ணாடியை போட்டு காட்டினேன். தயவுசெய்து போயிடுன்ட்டார். இந்த கண்ணாடி ரோட்டில் வாக்கிங் போகிறாங்க. 390 நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன் கைஸ். நான் போகும்போது ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு போல் வரும்போது நல்லா ஜம்முன்னு ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன்னா வேறு லெவல் ஃபீல் கைஸ். உண்மையிலே 390 இஸ் 390 இப்போ 390 ஃபுல் பார்க்குறீங்களா? த பெஸ்ட் மிஷின் ஐ ஹவ் எவர் ட்ரிவன் இன் மை லைஃப்னா 390 தான் சொல்லுவேன் நான். ரொம்ப மோஸ்ட் என்ஜாய்டு மிஷின். ஒரு கார் நீங்கள் வேறு வச்சுட்டு வந்தேன். சூப்பராக இருந்தது கைஸ். ஓகே, வேறு ஒன்று இந்த பிளாக் அப்படியே முடிச்சுக்கிறேன் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி என்னென்ன எடுத்துனே தெரில கண்டென்ட்டு. ஓகே, அப்படியே இந்த பிளாகை முடிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் பிளாகில் பார்ப்போம். எவ்வளோ எடுத்து வச்சுருக்குன்னே தெரில. வீடியோ நிறைய இருக்குது, எடிட் பண்ணி போடணும். பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி அந்த BMW கை வந்து பார்த்திங்கன்னா BMW கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். அவருக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். அந்த பொண்ணு வண்டி கூட R3 கூட நான் ரெடி பண்ணுறேன் கைஸ். அது மேட்டர் கிடையாது. BM வந்து பார்த்திங்கன்னா BM பிடிக்கவே முடியல. பார்ப்போம், பில்சி. ஓகே, பாய். இது காலையிலேருந்து இந்த வண்டி ஓட்டுறதுனால எனக்கு ஒரே காலெல்லாம் ஒரே கியர் ஷிஃப்ட் பேட்டர்ன் வேறு ஒன்றும் மாற்ற முடியல இந்த வண்டியில். அது வேறு ஒரு காண்டாக இருக்குது கொஞ்சம். அதுதான் இந்த வண்டி நிறைய பேர் ரிவ்யூ போடுனாங்க. 25 ஆல்ரெடி போட்டிருக்கேன் நான் ஒரு வீடியோ. இந்த மாடல் தான் போட்டிருக்கேன் நான், போய் பாருங்கள். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணால் தான் கைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபன்னு. ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணால் இந்த வண்டி ஆன் பண்ணால் இந்த வண்டி ஃபன்னே கிடையாது. ப்ளஸ் ட்ராக்ஷனு, ஸ்ட்ரீட் ட்ராக் மோடு இதெல்லாம் போட்டிங்கன்னா தான் கேர்ள்ஸ் காலையில் இங்கே கிளம்புறாங்களே, பைபிள் மெதை போன கிளம்பிட்டாங்களே. இல்லை அந்த வண்டி வேஸ்ட். இது 390 வந்து பார்த்திங்கன்னா போகும்போது நான் ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணல, அப்படியே ரோடோட ஒட்டிகிட்டு இருக்க ஒரு ஃபீலு. இப்போ தான் அந்த 390 ஃபீல் இருக்குது இதில் இருக்கு பாருங்க. ட்ராக்ஷன் இதுதான் ட்ராக்ஷன் ஆஃப் லைட்டு. பாத நீ பேச இந்த வண்டியில் ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னென்னா எனக்கு வந்து இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குங்களா, இதையும் இந்த ஹார்னையும் நான் மாற்றி அடிச்சிடுறேன். ஹார்ன் கரெக்டாக இங்கே வருதுன்னு நினச்சி இங்கே போயிடுறேன். ஆனால் வந்து இங்கே வருது ஹார்னு. அதுதான் ஒரு சின்ன ஒரே ஒரு ட்ராபேக் எனக்கு. என் பார்வை உன்னோட ரொம்ப நாள் ஆச்சு நேக்கடு ஓட்டி. நேக்கடு இஸ் ஆல்வேஸ் நேக்கடு கைஸ். சார் நமக்கு அந்த இந்த வண்டி இருக்குங்களே ஸ்போர்ட்ஸை வந்து நம்மளால் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண முடியாது. அந்த கேப்பெல்லாம் ஏறும் போது மாட்டிக்கும் டக்குன்னு. இது அப்படி கிடையாது, சல்லுன்னு ஏறும் நேக்கடு. ஓகே, இந்த vlog அப்படியே முடித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். என் பார்வை உன்னோட சண்டே இன்றைக்கி எல்லோரும் படத்துக்கு போகிறாங்க. கிங்டம் படம் வந்திருக்கு. 7 மணிக்கு ஷோ போனோம் நான் இன்றைக்கி. அதுதான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். சரத்தில் போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு
வேறு போய் கிங்டம் பார்க்கணும், நல்லா இருக்குன்ற மாதிரி என் ஃப்ரெண்டு சொன்னோம். நல்லா இருக்கு ப்ளேஸ். இன்றைக்கி வெயிலும் கம்மி தான். இப்போ எங்களாம் ரைடு முடிச்சு தான் வராங்க. ரைடு முடிச்சு தான் ரைடு போகிறாங்கன்னு தெரில. பார்வை ஒன்றோட பிஎம் 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 பிஎம். ஓகே, இந்த விளாக் அப்படியே முடிச்சுக்கிறேன். சீரியஸாக பாய். கால் 2 தொங்க விட்டு போகுது, பேக் இருக்கிறதுனால போல். ஃபஸ்ட்டு அது ரொம்ப டேஞ்சர். இது திடீர்னு ஒரு டயரில் மாட்டிக்கும் கால் சம்டைம்ஸ் இந்த மாதிரி. ஆமாம், பேக் இருக்குது போல் ஃபுல்லாக நிறைய. பாரு ஒன்னோட பேச கூட தேட ஆழம் போயிட நீ பேச. ஓகே, எனக்கு ஒரு காஃபி குடிக்கணுங்க. நல்லதாக ஒரு காஃபி குடிச்சிட்டு போவோம். நான் ஒரு காஃபியில் வர காஃபி அடிக்ஷனாக மாறிட்டேன் நான். பன்வடை ஜாமான் வாங்கிட்டு போவோம் கைஸ். அப்படியே இங்கே வந்துட்டேன். அண்ணா அக்கா ஒரு பன்வடை ஜாம்க்கா, ஒரு பார்சல் பன்வடை ஜாம். எங்கள் அம்மா இங்கே பன்வடை ஜாம் சாப்பிடுவாங்க எப்போயாவது. சரி வாங்கிட்டு போகலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இங்கே ஒரு ஒர்க்காக வந்தேன். சரி அப்படியே வாங்கிட்டு போயிடலாம் ஒரு பிளானு. 65 அம்மா இந்த பன்வடை ஜாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. எங்கே வெளியும் கூப்பிட்டு போகிறதில்ல அவங்கள. அதான் சரி அப்படியே வாங்கிட்டு போயிடலாங்க. சமாயமோ அண்ணா தானா இங்கே டீ இருக்கும். ஆனால் டீயில் சக்கரை போடுவாங்க. நான் எதுவுமே சாப்பிட முடியாது. சும்மா அம்மாக்கு மட்டும் வாங்கிட்டு போவோம். ஃப்ரூட் ஆனால் ஒரே ஒரு பண்ணுண்ணா, ஒன்று பார்சல்ண்ணா. தானே வச்சு. தேங்க்யூம்மா, பாய். அவ்வளோதான் இன்றைக்கி டே பெஸ்ட்டு.